ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மில்லியன் தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா எப்படி 24 ஹவர்ஸும் ஆன்லைன்லேயே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைவரில் செல்லர் லெவல்ஸ் அப்படின்ட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செல்லர் அப்படின்னு தான் உங்களோட அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ண உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து லெவல் 1, லெவல் 2, டாப் ரேட்டர், செல்லர் அந்த மாதிரி நிறையா ப்ரமோஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மில்லியன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி செல்லர் லெவல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு நாலேஜ், இதில் நம்ம அடுத்தடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபைவர் லெவல் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த வீடியோவில் எந்த விதமான டெமான்ஸ்ட்ரேஷன் நான் சொல்ல போகிறது கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் தெரிஞ்சுக்குங்க, இல்லாட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது செல்லர் லெவல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செல்லர் லெவல்ஸ்னால் நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களை இந்த அக்கௌண்ட் நார்மல் ஒரு செல்லர் அப்படின்னு தான் மெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட ஒர்க்கு என்னென்ன மாதிரிலாம் உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆன் டைம் டெலிவரி, ஹை குவாலிட்டி சர்வீஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட லெவல்ஸ் லெவல் 1, லெவல் 2, டாப் ரேட்டர், செல்லர் இந்த மாதிரி உங்களோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சூப்பராகவே தருவாங்க அவங்க. ஸோ அதுதான் இந்த செல்லர் லெவல்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு செல்லர்னு தான் உங்களை நேம் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்னா உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும், உங்களால் கிக்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே நியூ செல்லர் அப்படின்ட்டு ஒரு லேபிள் இருக்கும். அதுதான் இந்த செல்லரோட ஓவர்வியூ. ஓகேவா? இதில் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, we encourage you to work hard and play fair. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் இவங்க நார்மலாக நமக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ் தராங்கன்னா, 7 ஆக்டிவ் கிக்ஸ். 7 ஆக்டிவ் கிக்ஸ்னால் நம்மளால் ஒரு 7 கிக்ஸ் தான் போட முடியும். ஓகேவா? இந்த 7 கிக்ஸும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு கேட்டகரி டிரான்ஸ்லேட்டிங், என்னால் தமிழ் டு இங்கிலீஷ் என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், இல்லாட்டி இங்கிலீஷ் டு தமிழ், இல்லாட்டி இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும்னா நீங்கள் அந்த ஒரே கேட்டகரி வச்சு நீங்கள் 7 கிக்ஸ் க்ரியேட் பண்ணல. எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டைட்டில்ஸ் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ரொஃபைல் காமிக்கும், பட் நம்ம ப்ரொஃபைலில் இவன் இத்தனை கிக்ஸ் போட்டிருக்கான்னு யாருக்கும் காமிக்காது. நம்மளோட ஒரு கிக்ஸ் மூலிமா தான் நம்ம ப்ரொஃபைல் மட்டும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரே டாப்பிக்கை டைட்டில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் டிஸ்கிரிப்ஷனும் சேஞ்ச் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் சேமாக வச்சிடவே கூடாது. ஓகேங்களா? நமக்கு 7 கிக்ஸ் தராங்க. ஓகேவா? இல்லை எனக்கு நிறைய கேட்டகரிஸ் தெரியும். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு லோகோ டிசைன் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். போஸ்டர் க்ரியேட் பண்ண தெரியும், பேட்டர்ன் க்ரியேட் பண்ண தெரியும். ஸோ அதுலேயே நிறைய கேட்டகரி இருக்குல்ல. ஸோ அந்த கேட்டகரி யூஸ் பண்ணி நீங்கள் வேறு கிக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, 2 கிக்ஸ் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னா அந்த பேக்கேஜ் வீடியோ, நீங்கள் பேக்கேஜ் வீடியோ பார்க்கட்டு போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த பேக்கேஜ் வீடியோவில் பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் செட் பண்ணும்போது அதுக்கு கீழே கிக் எக்ஸ்ட்ராஸ்னு வரும். நம்ம ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுக்கு நம்ம பே பண்ணிக்கிறது. அதில் நீங்கள் உங்களால் 2 கிக்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராஸ் செட் பண்ண முடியும். மற்றதுக்கெல்லாம் உங்களால் செட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஒரு பெனிஃபிட் தராங்க. அதுக்கப்புறம் 5 கிக்ஸ் மல்டிபிள்ஸ். இந்த 5 கிக்ஸ் மல்டிபிள்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு 7 கிக்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு 5 இல்லாட்டி ஏதாவது ஒரு 5 கிக்ஸுக்கு மட்டும்தான் அந்த பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்கும். மற்ற 2 கிக்ஸுக்கு பேசிக்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட் கஸ்டம்ஸ் ஆஃபர்ஸ் அப் டு $5,000. இந்த கஸ்டம் ஆஃபர்னால் இப்போ நம்ம ஒரு கிக் போட்டு அதில் நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது போக நம்ம கஸ்டம் ஆஃபர்ஸ்னால் அவங்க நம்மளோட பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட பர்சனலாக கஸ்டம் ஆஃபர் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்யூச்சர்னு கூட சொல்லலாம் இந்த கஸ்டம் ஆஃபர். இது எனக்கு ஆர்டர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு எப்படி கஸ்டம் ஆஃபர் பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஏர்னிங் கிளியரன்ஸ்
ஏர்னிங் கிளியரன்ஸ் வந்து 14 டேஸ். இப்போ யாராவது உங்களுக்கு ஆர்டர் கிளிக் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒர்க்கை முடிச்சு கொடுத்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு 14 டேஸில் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? அதான் ஏர்னிங் கிளியரன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நார்மலாக இப்போ நம்ம எல்லோரும் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு செல்லர் அக்கௌண்ட். இதில் நீங்கள் டெய்லியும் ஒர்க் ஹார்ட் பண்ணிவிட்டு ஆர்டர்லாம் பிடிச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான், நம்மளாக போய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு தேவையே இல்லை. உங்களோட லாஸ்ட்டு 60 டேஸ் பாஸ்ட் 60 டேஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, சில க்ரிட்டீரியாஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 செல்லர் அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் தந்துடுவாங்க. அதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்லாம் சொல்ல அட்லீஸ்ட் ஒரு 60 டேஸ் ஆகுது நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். டெய்லியும் ஆன்லைன் வர்றது போகிறது, அந்த மாதிரி கிக்ஸ் போஸ்ட் பண்ணுறது, ஆர்டர்ஸ் வாங்குறது, அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு 60 டேஸ் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? சில பேர் பண்ணுவாங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, கிக்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. டெய்லி வந்து அதில் உங்களோட ஒர்க்கிங் ஃபைல்ஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது, அதை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறது எப்படிங்கிறது தனி டாப்பிக்காகவே வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஓவராலாக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 ஆர்டர்ஸையாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு லெவல் 1 செல்லர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்ன் அட்லீஸ்ட் $400. $400 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஏர்னிங் ஹிஸ்ட்ரி காமிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 60 டேஸ் லாஸ்ட்டு 60 டேஸில் 4.7 ரேட்டிங்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு இது கிடைக்காது. ஸோ 4.7 to 5 நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் 90% ரெஸ்பான்ஸ் ரேட் பார்ப்பாங்க, 90% ஆர்டர் கம்ப்ளீஷன் பார்ப்பாங்க, 90% ஆன் டைம் டெலிவரி பார்ப்பாங்க. எல்லாமே ஒரு 60 டேஸை உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் வார்னிங்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அது ஒரு லாஸ்ட் 30 டேஸை பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க டேஸை தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணி லெவல் 1 செல்லர் ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா 10 ஆக்டிவ் கிக்ஸ். இதே நீங்கள் நார்மல் செல்லராக இருந்தால் 7 தான் தருவாங்க. பட் நீங்கள் லெவல் 1 மாறிட்டிங்கன்னா 10 ஆக்டிவ் கிக்ஸ் தருவாங்க, 4 கிக் எக்ஸ்ட்ராஸ் தருவாங்க, 10க்கும் நம்மளால் பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 10 கிக் மல்டிபிள்ஸ் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். கஸ்டம் ஆஃபர் வந்து இது 5000 தான். எஸ், கஸ்டம் ஆஃபருங்கிறது வந்து ரேர் தான், ஏதாவது சில கஸ்டமர்ஸ் தான் ஒத்துப்பாங்க. பட் இது உங்களுக்கு தராங்க. இதுலேயும் 5000 தான், இதுலேயும் 5000 தான், நோ ப்ராப்ளம். ஏர்னிங் கிளியரன்ஸ் அதுக்கும் 14 டேஸ் தான், இதுக்கும் 14 டேஸ் தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எலிஜிபிலிட்டி டு ஃபியூச்சர் ப்ரொமோஷனல் லிஸ்டிங் அப்படின்னா இதில் இது மட்டுமே ஒரு லெவல் இல்லை, இதுக்கடுத்து லெவல் இருக்கும்ல, அந்த லெவலில் அதுக்கான ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லெவல் 2 இருக்குது. இதுவே நம்மளால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் லெவல் 1 ரீச் பண்ணோம். லெவல் 1 ரீச் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு சாலிடாக சில ஏர்னிங்ஸ்லாம் மந்த்லியான வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கும் மேலே உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் லெவல் 2 வந்து ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, நீங்கள் அட்லீஸ்ட் 120 டேஸாவது நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 50 ஆர்டர்ஸ் 50 ஆர்டர்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் சொல்ல மறேன்டா, ஆல் டைம் லாஸ்ட்டு 20 டேஸ் லாஸ்ட்டு 60 டேஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. மொத்தமாக நீங்கள் Fiverr க்ரியேட் பண்ணதுலேருந்து அந்த க்ரிட்டீரியா ரீச் பண்ணுற வரைக்கும் மொத்தமாக தான் பார்ப்பாங்க. ஆல் டைமாக நீங்கள் 50 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, இதுக்கும் ஆல் டைம்ஸாக 10 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அட்லீஸ்ட் $2000 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். சேம் 4.7 ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும், 90% ரெஸ்பான்ஸ் ரேட் மெயின்டைன் பண்ணணும், ஆர்டர் கம்ப்ளீஷன் அண்ட் ஆன் டைம் டெலிவரி எல்லாமே நம்ம 90% மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 டேஸில் நம்ம எந்த விதமான ரிசீவ் வார்னிங்ஸ் வார்னிங் எதுவுமே நம்ம வாங்கியிருக்கக்கூடாது. அந்த வார்னிங் அப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸு, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாமல் எந்த அளவுக்கு நம்ம அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா, இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா 20 ஆக்டிவ் கிக்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 5 கிக்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணிக்க முடியும். 15 கிக்ஸ் மல்டிபிள், இந்த 20ல் நம்ம 15 கிக்ஸுக்கு நம்ம மல்டிபிள்
பேக்கேஜஸ் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கஸ்டம் ஆஃபர்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. $10,000 வரைக்கும் நம்ம கஸ்டம் ஆஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தராங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களோட ப்ரொமோஷனல் லிஸ்டிங்கில் அடுத்த லெவலுக்கு உங்களை அதில் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சக்ஸஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்னிங் தெரியும், இந்த ரேங்கிங் மாதிரி. அதில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் ஏர்னிங் கிளியரன்ஸ் வந்து 14 days தான். இது எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. இதை நீங்கள் பண்ணாலே மந்த்லி உங்களுக்கு 40,000 to 50,000 வர ஆரம்பிச்சிடும். இந்த நீங்கள் லெவல் 2 செல்லர் ஆகிட்டிங்கனாலே அந்த மாதிரி ஒரு சாலிடான இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அதையும் நீங்கள் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் ரேட்டர் செல்லர் அப்படின்ட்டு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலை நம்ம ரீச் பண்ணோம்னா ஈஸியான காரியம்லாம் இல்லை. இது எப்படின்னா ஒரு பிளாட்டினம் பேக்கேஜ் மாதிரி. இதை நம்ம ரீச் பண்ணணும்னா அவங்க இதெல்லாம் வந்து யாரும் மேனுவலாக செக் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காலாம் வாங்க மாட்டாங்க. இந்த க்ரைட்டீரியாஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மூலிமா அல்காரிதம் வச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபில் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டோம் அந்த லெவலுக்குன்னு. பட் இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உட்காந்து இவனோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ரேட்டிங்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டாப் ரேட்டட் செல்லருக்கு நமக்கு தருவாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, உங்கள் ரெஸ்பான்ஸ் ரேட் எல்லாத்தையும் மேனுவலாக ஒரு ஹியூமன் உட்காந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஹியூமனாக இல்லை ஒரு டீமான்னு தெரியல, பட் மேனுவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதை நம்ம ரீச் பண்ண என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும்னா அட்லீஸ்ட் 180 days 6 மாதம் நம்ம ஃபைவரில் செம ஆக்டிவாக இருக்கணும். சும்மாலாம் ஆக்டிவாக இல்லை, சும்மா டெய்லியும் போய் ஒரு டைம் ஆன்லைனில் இருந்துட்டு வரதெல்லாம் ஆக்டிவ் கிடையாது. நார்மலாக நம்ம வர ஆர்டர்ஸை ஃபுல்லாக ஆக்டிவாகவே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஆல் டைம். இந்த 6 மாதத்தில் மொத்தமாக 100 ஆர்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த டாப் ரேட்டர் செல்லருக்கு. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் $20,000 நம்ம இந்தியன் ரூபி படி 1.5 lakh கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட்டிங் சேம் 4.7 மெயின்டைன் பண்ணணும். 90% ரெஸ்பான்ஸ் ரேட், ஆர்டர் கம்ப்ளீஷன், ஆன் டைம் டெலிவரி எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 days எந்த விதமான வார்னிங்ஸும் நமக்கு வரக்கூடாது. இதை தான் நம்ம காமனாக மெயின்டைன் பண்ணணும். சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, நமக்கு 30 ஆக்டிவ் கிக்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் 6 எக்ஸ்ட்ராஸ் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 20 கிக்ஸுக்கு நம்ம மல்டிபிள் பேக்கேஜ் வச்சுக்கலாம். கஸ்டம் ஆஃபர் சேம் தான், $10,000 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு விஏபி கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னா இது என்னன்னு தெரியல, பட் இதை பற்றி எந்த ஒரு ஆர்டிக்கிள் தரல. மேபி இது வந்து ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஒரு வீடியோ போடலாம். ரீச் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களை அடுத்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க, கஸ்டமர் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏர்னிங் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு 7 daysலேயே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு பையர் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணுறாருன்னா அது உங்கள் அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு, 7 daysலேயே டிஸ்பிளே ஆகிரும். இதுதான் இந்த ஏர்னிங் கிளியரன்ஸ்னால், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இவ்வளோதாங்க செல்லர் லெவல்ஸ். இப்போ வந்து நம்ம நார்மலாக இதில் இருக்கோம். அடுத்து இதுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாமே நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இது யாருனாலையும் முடியாதுன்னு நான் சொல்லலை, எல்லாத்தினாலையும் முடியும். அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் மூலிமா எல்லாத்தினாலையும் கண்டிப்பாக இதை நம்ம ரீச் பண்ணலாம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸை டெய்லியும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணலாம். நானும் ரீச் பண்ணுவேன், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைவரில் உங்களுக்கு ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி ஏர்னிங் பண்ணணும், ஒரு பேசிவ் இன்கம் எனக்கு செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபைவர் மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க.